இந்த முயற்சி அடைகிறேன். நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னு யாருக்கும் ஞாபகம் இருக்கா? மன அமைப்பு. கரெக்டாக நான் கேட்டேன்னா அந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் சொல்லுது மன அமைப்பு அப்படின்னு. மற்ற எல்லாரும் ஞாபகம் இருக்குதா ஞாபகம் இருக்கு இல்லையான்னு தெரியல. மன அமைப்பு. கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மன நிலைமை எப்படி இருந்தது, அவங்க எப்படி செங்கடலில் பிறக்கும்போது எப்படி இருந்தது, என்ன நடந்துச்சுன்னு தான் உங்களுக்கு காமிச்சேன். அதாவது கடவுள் அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். யார் அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார்னா, நம்மளை யாரெல்லாம் அதம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை அதம் பண்ணுறதுக்கு கடவுள் கடந்து வருவார் அப்படின்னு சொல்லி நான் காமிச்சேன். அது மட்டும் இல்லை, உங்களை அதம் பண்ண நினைக்கிறவங்கள அவர் அதம் பண்ணுவார், உங்களை அதம் பண்ண விட மாட்டார் அப்படின்னு நான் காமிச்சேன். இப்போ நம்ம தொடர போகிறோம். என்ன தொடர போகிறோம் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, மன அமைப்பில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக போகிறோம். நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம். பேஜ் நம்பர் 509. வாசிக்கிறேன். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோടെ அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த 4ஆம் புஸ்தகத்தை நீங்க எத்தனை பேர் வாசித்திருப்பீங்கன்னு தெரியல. ஏன்னா 4ஆம் சொன்ன உடனே எல்லாம் தேடுறீங்க, எங்க இருக்குன்னு தெரியல, எல்லாம் தேடிட்டு இருக்கிறீங்க. இந்த புஸ்தகத்தை யார் வாசித்திருப்பீங்க அப்படின்னு தெரியல. ஆனா யாரெல்லாம் அந்த 4ஆம் புஸ்தகத்தை வாசித்திருந்தீங்க அப்படின்னா, 1ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க வாசித்து பாருங்க. வாசித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பேர் தான் வரும். இவனை பெற்றான், இவனோட சந்ததி இப்படி, அவன் இப்படி பெற்றான் அப்படின்னு வரிசையா வந்துட்டே இருக்கும். 1ஆம் அதிகாரத்துல இருந்து 4ஆம் அதிகாரம் வரையுமே நீங்க வாசிச்சு பாருங்க, இதுதான் வந்துட்டே இருக்கும். எப்படி நீங்க பாருங்க, கூட பாருங்க, ஃபுல்லா பேர் தான் வந்துட்டு இருக்கும், வரிசையா பேர் தான் வந்துட்டு இருக்கும். இடையில எந்த ஒரு வசனமே வந்திருக்காது. வசனம் அப்படின்னா யாரை பத்தியுமே பெருசா சொல்லியிருக்காது. ஆனா இந்த 4ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த யாபேஸை பத்தி மட்டும் கரெக்டா யாபேஸை பத்தி மட்டும் வரும்போது அங்க மேலே வாசிச்சு பாருங்க, அங்க யாபேஸை பத்தி எதுவுமே சொல்லியிருக்காது. கீழே வாசிச்சு பாருங்க, யாபேஸை பத்தி எதுவுமே சொல்லியிருக்காது. திடீர்னு நடுவில் இந்த 2 வசனம் மட்டும் யாபேஸை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யாபேஸ் யாரு அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அவங்க அம்மா அவனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா யாபேஸ் பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் வச்சிருக்கா? யாபேஸ். யாபேஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாபேஸ் அப்படி பேர் வச்சிருக்கா. யாபேஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாபேஸ்ன்றது அர்த்தம் வலி. என்னது? வலி, வேதனை. என்ன பேர் அவனுக்கு? யாபேஸ். எப்படி கூப்பிடுவாங்க அவனை? டேய் வலி, இங்க வா. எப்படி? நான் சொல்லலைங்க, பைபிள் தான் சொல்லுது. திருப்பி வாசிக்கிறேன் கேளுங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ்னா என்ன கவனிச்சிங்க அப்படின்னா, அர்த்தம் என்ன கவனிச்சிங்கன்னா, வலி, வேதனை. என்னது? வலி, வேதனை. நம்ம ஊர்ல எல்லாம் பேர் வைக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஒரு பொண்ணா பிறந்து இருந்துச்சுன்னா என்ன பேர் வைப்பாங்க? போதும் பொண்ணு. பேர் என்ன பேரு? போதும் பொண்ணு. அதே மாதிரி நம்ம பேர் வைக்கிறோம், நிறைய பேருக்கு பேர் வைக்கிறோம்ல. நீங்க பைபிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கடவுள் நிறைய பேருக்கு பேர் வைக்கிறாரு. ஆபிரகாம் அப்படி இருந்ததை அவனுக்கு ஆபிரகாம் அப்படின்னு மாற்றி வைக்கிறாரு. யாக்கோபு இருந்ததை இஸ்ரவேல் அப்படின்னு மாற்றி வைக்கிறாரு. ஆனா அந்த யாபேஸ் எதனால அவங்க அம்மா அவனுக்கு யாபேஸ் வலியின் பேர் வச்சான்னு தெரியல.
என்ன? ஏன்னா அதை பத்தி பைபிள்ல அந்த அளவுக்கு தெளிவா சொல்லல. ஒருவேளை இவன் பிறக்கும் போது அவளுக்கு அதிக வேதனை இருந்துச்சோ என்னமோ தெரியல, அதனால இவனுக்கு வலின்னு பேர் வச்சுட்டாலோ, இல்ல இவங்க அப்பாவை பத்தி எதுவுமே அந்த இடத்துல சொல்லப்படல. ஒருவேளை இவங்க அப்பா அவங்க அம்மாவை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாலோ, வேதனையில இருந்தாலோ, எதுல இருந்தாலோ தெரியல. ஆனா இவன் பிறந்த உடனே இவனுக்கு என்ன பேர் வச்சுட்டா? வலின்னு பேர் வச்சுட்டா. எப்படி வச்சுட்டா? வலின்னு பேர் வச்சுட்டா. நம்ம கூட நம்ம பிள்ளைங்களுக்கு பேர் நல்ல பேர் தான் வச்சிடறோம். எப்படி வச்சிடறோம்? நல்ல பேர் வச்சுறாங்க. கோடீஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சிடறாங்க. எப்படியே நல்ல நல்ல பேர்லாம் வச்சிடறாங்க. ஆனா நல்ல பேர்லாம் வச்சிடறீங்க, வைக்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனா கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறீங்க? அப்படி குழந்தைகளை கூப்பிடும் போது ஏன்னா இது வந்து பிறந்தச்சோ தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் வாடா பிறப்பாக்கு எப்படி கூப்பிடுறது? அப்படி சொல்றது. இன்னும் என்னென்ன வார்த்தை நான் எனக்கு சொல்ல வரல. நிறைய வார்த்தைகள்லாம் நீங்க சொல்லி கூப்பிடுறது நான் கேட்டிருக்கிறேன், நான் சொல்ல வரல. அந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இவங்க அம்மா யாபேசுடைய அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, இவனுக்கு பேரே வந்து கஷ்டப்படுற பேரை வச்சுட்டான். யாரு கூப்பிட்டாலும் இவனை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, டே வலி இங்க வா, டே வேதனை இங்க வா. ஏன்னா அவன் எந்த அளவுக்கு வேதனையில இருந்தாலோ, எந்த அளவுக்கு கஷ்டத்துல இருந்தாலோ, எந்த அளவுக்கு வந்து மன வேதனையா இருந்தான்னு தெரியல. நான் போன ஒரு வாரம் நான் காமிக்கும் போது அவங்களுக்கு காமிச்சேன். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப பயந்தாங்க. எகிப்தியரை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. பயம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது. பயம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷனுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது. அதே மாதிரிதான் இவன் என்ன மன வேதனையில இருந்தாலோ தெரியல, என்ன கஷ்டத்துல இருந்தாலோ தெரியல, இவனுக்கு என்ன பேர் வச்சுட்டா அப்படின்னா வலி அப்படின்னு பேர் வச்சுட்டா. இன்னும் கவனிச்சிங்க அப்படின்னா, யாக்கோ இவ ஈசாவோட ஒய்ஃப் யாக்கோபுக்கு பேர் வச்சிருக்கா. என்ன பேர் வச்சிருக்கா அப்படின்னா யாக்கோபு. யாக்கோபுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா ஏமாத்துக்காரன். என்ன அர்த்தம்? ஏமாத்துக்காரன். யாக்கோபுக்கு என்ன பேரு? ஏமாத்துக்காரன். இதே மாதிரி யோசேப்புக்கு ரொம்ப ஒரு அன்பான மனைவி யாருன்னு கவனிச்சிங்க அப்படின்னா ராகேல். ராகேல் யாருக்கான்னு தெரியும்? யாக்கோபோட மனைவி ராகேல். அவளுக்கு வந்து குழந்தை பிறகுது. அவ என்ன பேர் விடுறா அப்படின்னா, இவனுக்கு கஷ்டமா பத்துட்டே சொல்லிட்டு அவனுக்கு பெண்ணாயின்னு பேர் விடுறா. பெண்ணாயி அப்படின்னு பேர் விடுறா. அப்படின்னா அவனுக்கு வேதனை அப்படின்னு பேர் விடுறா. ஆனா அது யாக்கோபு என்ன பண்றான்னா வந்து இவனுக்கு அந்த பேர் கிடையாது, இவன் பெஞ்சமின் அப்படின்னு அவனுக்கு பேர் வைக்கிறா. இவன் வந்து நன்மைகளை ஊற்றுக்காரன்னு சொல்லி அவனுக்கு பேர் வைக்கிறான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க பேர் என்ன வேணா வைக்கலாம், பேரு என்ன வேணா இருக்கலாம். உங்களுக்கு பேர் வந்து ஏசாவா இருக்கலாம், உங்களுக்கு பேர் யாக்கோபா இருக்கலாம், அது பெண்ணாயா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பேர் எப்படி வேணா இருக்கலாம். நீங்க வந்து உங்க பேரை வச்சு எனக்கு இந்த பேரை வச்சுட்டாங்களே, இந்த பேர் கஷ்டமா இருக்கு, இந்த பேர் வந்து எப்படி இதுவாக போகுது, இந்த பேர் இருக்கிறதுனால தான் எப்படி இருக்கணும், என் பேரை எப்படி மாத்திட்டா சரியாயிடும் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, நான் சொல்றேன் யாக்கோபுக்கு கடவுள் யாக்கோபு அப்படின்னு பேர் இருக்கும் போது கடவுள் யாக்கோபு நேசிச்சாரு. யாக்கோபு அவனுக்கு பேர் இருக்கும் போது அவன் பேரை இஸ்ரவேல் மாத்தி அவனை நேசிக்கல. எப்படி? நல்லா கவனிங்க. யாக்கோபுன்னு பேர் இருக்கும் போது இவன் நேசிச்சாரு. சந்தேகமா இருக்கா? ஏசாயா திருப்பலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம். ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம். இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். எப்ப பேர் சொல்லி அழைச்சிருக்காருன்னா, அவன் யாக்கோபா இருக்கும் போது அவனை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், உங்க பேரு என்னவா வேணா இருக்கலாம், கருப்பாயா இருக்கலாம், குப்பாயா இருக்கலாம், முனிசாமியா இருக்கலாம், என்ன பேர் வேணா இருக்கலாம். உங்க பேர் என்னவா இருக்குதோ அப்பயே கடவுள் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். யாக்கோபை யாக்கோபாக இருக்கும் போது அவனை பேர் சொல்லி அழைக்கிறார். வாசிங்க சிஸ்டர். சொல்றாரு, நீ யாக்கோபா இருக்கும் போதே நீ என்னுடையவன் தான். நீங்க யாரா வேணா இருங்க, நீங்க கஷ்டத்துல இருங்க, நீங்க வேதனையா இருங்க, நீங்க வழியில இருங்க, எதுல வேணா இருங்க, நீங்க இருக்கிற வண்ணமாகவே தேவன் சொல்றார், நீ
சொல்லுங்க சிஸ்டர், வாசிங்க. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். நீங்க வேதனையில இருந்தாலும், நீங்க கஷ்டத்துல இருந்தாலும், எதுல இருந்தாலும், உங்க பேர் என்னவென்னா இருக்கட்டும். அவர் சொல்றாரு, பேர்ல பிரச்சனை இல்ல. நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்களோ பேர்ல பிரச்சனை இல்ல சிஸ்டர். பேர்ல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சொல்லுகிறேன், பிரச்சனை எங்க இருக்குன்னா உங்க மனதுல இருக்குது பிரச்சனை. அது யாக்கோபா இருக்கட்டும், அது இஸ்ரவேலா இருக்கட்டும், அது மோசேயா இருக்கட்டும், அது ஆபிரகாமா இருக்கட்டும், அது கண்ணனா இருக்கட்டும், அது மகேஷா இருக்கட்டும், என்ன பேரா இருந்தாலும் பேர்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, என் பேருக்கு வச்சிருக்கிறனால கடவுள் எனக்கு எதுவுமே செய்யல போல அப்படின்னு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கண்ணனாக இருக்கும் போதே, நீங்கள் கணேசாக இருக்கும் போதே, நீங்கள் ரவியாக இருக்கும் போதே கடவுள் உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, உங்க பேரை மாத்தணும்னு அவசியம் கிடையாது. பேரை மாத்தினாதான் ஏன்னா இப்ப சொல்லிட்டாங்க, ஆபிரகாம் இருக்கும்போது அவனுக்கு எந்த ஆசீர்வாதமே கிடைக்கல, குழந்தையே பிறக்கல. யாக்கோபா இருக்கும்போது அவனுக்கு எதுவுமே நடக்கல, எதுவுமே ஆகல. அதனாலதான் அவன் பேர் ஆபிரகாம் இருந்ததை ஆபிரகாம்னு மாத்தினாரு. அவன் பேர் யாக்கோபுன்னு இருந்ததை இஸ்ரவேல் மாத்தினாருன்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன் பிரியமானவர்களே, யாவேசை நல்லா கவனிங்க. யாவேஸ் என்றால் வேதனை. யாவேசா இருக்கும் பொழுது அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன் யாவேஸ் ஆசீர்வதித்தார்னா, ஏன் யாவேஸ்க்கு என்ன நடந்துச்சு, யாவேஸ் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் அங்க போட்டிருக்குது. யாவேஸ்க்கு என்னாச்சு அப்படின்னா, யாவேஸ் அவன் சகோதரர்கள் எல்லாரையும் காட்டிலும் புகழ் பெற்றவனா இருந்தான். எப்படி போட்டிருக்குது கவனிங்க. 1 யாக்கோபு தன் சகோதரரை பார்க்கிலும் கனப்பட்டவனாய் இருந்தான். ஆனா யாபேசு பேரு யாபேசா தான் இருந்துச்சு. ஆனா யாபேசுக்கு என்ன ஒரு வெளிப்பாடுனா, நல்லா கவனிங்க. யாபேசு அவர் பேரை மாத்திக்கணும்னு நினைக்கல. அவர் யாக்கோபை இஸ்ரவேலா மாத்தினாரு, ஆபிரகாம்னு மாத்தினாரு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கல. அவன் என்ன யோசிச்சா அப்படின்னா, கவனிங்க. யாபேஸ் நல்லா கவனிங்க. யாபேஸ் 10வது வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அவனுக்கு என்ன வெளிப்பாடு வந்திருக்குது அப்படின்னா, என்ன அவன் யோசிக்கிறான் அப்படின்னா, அவன் யாக்கோப கடவுள் வந்து ஆசீர்வதிக்கிறாரு, ஆபிரகாமை கடவுள் வந்து ஆசீர்வதிக்கிறாரு, ஈசாக்கை வந்து கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. இப்படி ஆசீர்வதிக்கிறது என்ன அப்படின்னா, என்ன அவன் கவனிக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு என்ன வெளிச்சம் வருது, அவனுக்கு என்ன வெளிப்பாடு வருது அப்படின்னா, அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அவன் இருதயத்துல என்ன ஒதுக்குது அப்படின்னா, கடவுள் அப்படின்னாவே நல்லா கவனிங்க, கடவுள் அப்படின்னாவே அவர் ஆசீர்வதிக்கிறவர் தான். கடவுள்னாவே அவர் ஆசீர்வதிக்கிறவர் தான். காட் வந்து காட் ஆஃப் பிளெஸிங் அப்படின்னு யோசிக்கிறான். அது ஆபிரகாமா இருக்கட்டும், அது ஈசாக்கா இருக்கட்டும், அது வந்து யாக்கோபா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவர் என்ன அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு என்ன வெளிச்சம் வருது, என்ன வெளிப்பாடு வருது அப்படின்னா, அவன் என்ன சிந்திக்கிறான் அப்படின்னா, கடவுள் அப்படின்னாவே அவர் ஆசீர்வதிக்கிறவர், கடவுள் அப்படின்னாவே ஆசீர்வதிக்கிறவர். அதனாலதான் அவன் சொல்லும் போது அவன் எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி போட்டுருக்கலையா. யாபேஸ் ஃபர்ஸ்ட் யார் அழைக்கிறாங்க, ஆபிரகாமை தான் அழைக்கிறார். இந்த இப்ப கூட நீங்க கலாத்தியர்ல எடுத்து வாசிச்சீங்கன்னா, நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் போது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களினாலே கடவுளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படி போட்டிருக்கும் போது இந்த யாபேஸ் என்ன பண்ணிருக்கலாம், எப்படி கேட்டிருக்கலாம் அப்படின்னா, யாபேஸ் ஆபிரகாமின் தேவனை நோக்கி. எப்படி யாபேஸ் ஆபிரகாமின் தேவனை நோக்கி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆபிரகாம் விட்டுங்க, ஆபிரகாமுக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதமும் யாருக்கு வந்துச்சுன்னா ஈசாக்கு வந்துச்சு. ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்கு இன்னும் அதிகமா படிச்சவனா இருந்தான். ஏன்னா ஆபிரகாமுடைய மொத்த சொத்தும் அவனுக்கு தான் வந்துச்சு, ஈசாக்கு சம்பாதிச்ச எல்லா சொத்தும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. அப்ப இவன் சொல்லியிருக்கலாம், யாபேஸ் ஆபிரகாமின் தேவனை நோக்கி சொல்லிட்டு யாபேஸ் ஈசாக்கின் தேவனை நோக்கி கூட பேசியிருக்கான். எப்படி அவன் என்ன பண்ணிருக்கான், என்னப்பா ஆபிரகாமின் தேவனை நோக்கி பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ஈசாக்கின் தேவனை நோக்கி கூட பண்ணிருக்கலாம். இவன் யாரை நோக்கி பண்றான் அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஏன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பண்றான் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஆபிரகாம் வந்து கடவுளால நேரடியா ஆசீர்வாதங்களை வாங்கினவன். ஈசாக்கு வந்து ஆபிரகாம்கிட்ட எல்லா சொத்தையும் வாங்கினா, கடவுள்கிட்ட ஆசீர்வாதங்களும் வாங்கினான். இந்த யாக்கோபு என்ன பண்ணான் அப்படின்னா, ஒத்த ஆசீர்வாதம் கூட இல்லாம, ஒண்ணுமே இல்லாம, எதுவுமே இல்லாம அவங்க அப்பனால அடிச்சு துரத்தப்பட்டான்.
அவன் இருக்கிற தேசத்துல இருக்குது. ஒண்ணுமே இல்லை. அவன் சொல்றான் யோர்தானை கடந்து போகும்போது கையோட நான் போறேன், நான் ஆசீர்வாதத்தோட திருப்பி வந்தேன்னா அது நான் உங்களுக்கு தசம்பாகம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையோட யாக்கோபு அந்த இதை கடந்து யோர்தானை கடந்து போறான். யாபேசுக்கு என்ன அப்படின்னா, யாபேசோட பேர் வந்து வேதனை, யாபேசோட பேர் வந்து வலி, வேதனை, கஷ்டம். அவங்க அம்மா எதுக்கு அவரோட கஷ்டத்துக்கு பேர் வச்சாங்கன்னா அவங்க இருக்கிற குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்துச்சோ என்ன வேதனை இருந்துச்சோ தெரியல. ஆனா இவனுக்கு வந்த வெளிப்பாடு என்ன அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஒண்ணுமே இல்லாம கையுமா கடந்து போன அந்த யாக்கோபை கடவுள் ஆசீர்வதிச்சாரு. அந்த யாக்கோபை கடவுள் இஸ்ரவேல் பேரை மாத்தி அவன் ஆசீர்வதிச்சாரு இல்லையா? இந்த தேவன் ஒண்ணுமே இல்லாத என்னையும் ஆசீர்வதிக்கிறது வல்லமையோடா இருக்கிறார் என்று சொல்லி அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். பிரியமானவர்களே, எப்படி ஏன் அவன் வந்து இஸ்ரவேல் தேவனை கூப்பிடுறான்னா, அவனுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, என்ன வெளிச்சம் வந்திருக்குன்னா, ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் ஜீரோல இருக்கேன்னா கூட பரவாயில்ல, எனக்கு மேல எழுத்து வர்றதுக்கு என்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது, அடுத்த நிலைமைக்கு சாப்பிடுறது நான் என்ன பண்ண போறேனோ தெரியாத நிலைமையில இருந்தீங்கன்னா கூட நான் சொல்லுகிறேன், இந்த யாபேசை போல நீங்கள் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டீர்களே ஆனால் அந்த இடத்திலிருந்து கடவுளை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏன்னா யாக்கோபு அடுத்த நிலைமை நான் எங்க போய் சாப்பிட போறேன்னே தெரியாது போயிட்டு இருக்கான். அதான் இவன் சொல்றான், இந்த யாபேஸ் சொல்றான், நல்லா கவனிங்க. யாபேஸ் சொல்றான், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை நல்லா கவனிங்க. நேரடியா என்ன பண்றான்னா, டைரக்டா கடவுள்கிட்ட போயிட்டு நேரா போனதும் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதெல்லாம் தேவன் அருளினார். என்னன்னா நம்ம ஆளுங்க என்ன சொல்லி கொடுத்துறாங்க, என்ன போதிச்சிடறாங்க அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, நம்ம ஆளுங்க என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, என்ன போதிச்சிடுறாங்க அப்படின்னா, ஒரு பேர் வச்சுட்டாங்க. என்ன பேர் வச்சுட்டாங்க? யாபேஸ். எல்லாம் சொல்லுங்க, யாபேஸ். என்ன அர்த்தம்? வலி. இவன் அந்த வலி, என் பேருக்கு வலின்னு வச்சுட்டாங்களே, என் வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு யோசிக்காம இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடுறான். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுக்கு சுகம் உண்டாகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுளுடைய சித்தம் எப்படி இருக்கு, கடவுளுடைய சித்தம் இருக்குதா, நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு கடவுளுக்கு சித்தம் இருக்குதா இல்லையா, நம்ம சுகமாகணும்னு கடவுள் விரும்புறாரா இல்லையா. இப்போ ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, நேரம் போய் ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ணும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் நல்லா திடகாத்திரமா இருக்கிறாரு, பொழைச்சு வந்துருவாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, இவங்க ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா எப்படியாச்சும் இவரை பொழைச்சு வர வச்சிருங்க, காப்பாத்துங்க, எப்படியாவது உங்க வல்லமை இறங்கட்டும், இவர் வந்து எழுதி வரட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இதே ரொம்ப இழுத்துட்டு கிடக்குறாங்க, அவதான் பொழைக்கவே மாட்டாரு, அங்கங்க டியூப் மாட்டி வச்சிருக்காங்க, எதுவுமே ஒரு துணிப்பே இல்லாம இருக்குது அப்படின்னா, அப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பாவுடைய சித்தத்தின்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன கத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா, உங்களை ஆசீர்வதிப்பது கடவுளுக்கு சித்தமா இல்லையான்றது உங்களுக்கு டவுட் மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. எப்படி ஆசீர்வதிக்கிறது, நம்மளை ஆசீர்வதிக்கிறது கடவுளுக்கு, நம்ம ஆசீர்வதிக்கப்படல, நம்ம நல்லா சம்பாதிக்கல, நம்ம முன்னாடி வரலன்னா சரி கடவுளுக்கு சித்தம் இல்லை போல. எப்படி கடவுளுக்கு சித்தம் இல்லை போல. இந்த கால்வலிக்காக நானும் ஒரு மாசமா ஜெபம் பண்றேன், இந்த கால்வலி சரியாகவே இல்லை, இது கடவுளுடைய சித்தம் இல்லை போல, கடவுளுடைய சித்தம் இல்லை போல. ஏன்னா வேதத்தில் சொல்றான்ல,
ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் என்ன சுத்தமாக்கும். நிறைய பேரோட ஜெபம் அப்படிதான் இருக்குது. உங்களுக்கு சித்தமானால் என்னைய சுத்தமாக்கும், உமக்கு சித்தமானால் என்னைய ஆசீர்வதியும், உமக்கு சித்தமானால் என்னைய தூக்கி மேல நிறுத்தும். இப்படிதான் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிற ஜெபத்திலேயே நம்மளுக்கு சந்தேகம், நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். ஆனா இந்த யாபேஸ் யாருன்னே தெரியாது, இவன் எங்க இருந்து வந்தானே தெரியல. நீங்க அந்த 4 அதிகாரத்தையும் படிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேரா தான் போட்டிருக்கும், நேமா தான் போட்டிருக்கும். இடையில எந்த வசனங்களுமே யாரையும் குறிப்பிட்டிருக்காது, யாரையுமே போட்டிருக்காது. ஆனா அந்த யாபேஸை மட்டும் குறிப்பிட்டு போட்டிருக்குது. எங்க இருந்து வந்தா, கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினானா, கடவுள்கிட்ட பேசினானா, ஜெபிச்சானா, ஜெபிக்கலையா என்னன்னே தெரியல, என்ன பண்ணானே தெரியல. ஆனா நேரடியா வந்து அவன் பேரு கூட வழி, அவன் பேரு கூட வழி வேதனை. ஆனா அவன் நேரடியா கடவுள்கிட்ட வந்து அவன் விசுவாசிக்கிறானா விசுவாசிக்கலையா என்ன பண்றானே தெரியல. நேரம் வந்து யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, அவன் மனசுல அவ்வளோ கான்பிடன்ட் இருக்குங்க, அவ்வளோ கான்பிடன்ட் இருக்கு, எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. கடவுளை நீ ஆசீர்வதிப்பாரா, எனக்கு சித்தம் இருக்குதா நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா வேதம் சொல்லுது, அவன் சொல்றான், ஆண்டவரே உங்களுடைய சித்தமானா என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்றான். இந்த ஒரு வசனத்தையே சொல்றாங்க, சித்தம் இருந்தாதான் நடக்குங்க, சித்தம் இருந்தாதான் ஆகுங்க, சித்தம் இருந்தாதான் மாறுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அடுத்த வார்த்தையை போட்டிருக்குது, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க சொல்றாரு. அவர் உடனே பதில் சொல்றாரு, சித்தம் உண்டு சுத்தமாக அப்படின்னு சொல்றாரு. அதை யாருமே சொல்லி கொடுக்க மறந்துட்டாங்க. நீங்க எப்பெல்லாம் உங்க இருதயத்துல கடவுளை ஆசீர்வதிக்க சித்தம் இருக்குதா, கடவுளை ஆசீர்வதிக்கிறதுக்காக சித்தம் வச்சிருக்கிறாரா, இந்த வழி என்ன விட்டு போகுமா, இந்த வேதனை என்ன விட்டு போகுமா, அந்த சந்தேகமே இருக்கக்கூடாது பிரதர், அந்த சந்தேகமே இருக்கக்கூடாது சிஸ்டர். யார் சொல்றேன் அப்படின்னா, கடவுள் உங்களை தெரிந்தெடுத்ததே, கடவுள் உங்களை தெரிந்தெடுத்ததே ஆசீர்வதிப்பதற்காகத்தான், உங்களுடைய வேதனையை போக்குவதற்காகத்தான். நீங்கள் வேதனையிலேயோ இல்லாமலேயோ தரித்திரத்திலேயும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் கடவுள் உங்களை தெரிந்தெடுத்துக்கிறார். இந்த யாபேசை போல நீங்களும் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, கர்த்தாவே ஆசீர்வதித்தார்கள் என்று வாயை திறந்து சொல்லும் பொழுது, உங்கள் மனம் மாறும் பொழுது, உங்க இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் பொழுது, கடவுளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று ஸ்ட்ராங்கா சந்தேகமே இல்லாமல் நீங்க நம்பும் பொழுது, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இந்த யாபேஸ் எப்படி இருந்தா என்ன வாழ்ந்தான்னு தெரியல. இவன் வேதனை இருக்க பேர மகிழ்ச்சினா மாத்திலாம் தெரியலங்க. யாபேஸாக தான் இருக்கிறான். ஆனா அவன் இருதயத்துல ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது, அவன் மனசுல ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. அவன் மனசுல என்ன மாற்றம் அப்படின்னா, யாக்கோபாகிய திருடன, யாக்கோபாகிய எத்தனை, யாக்கோபாகிய ஏமாத்துக்காரன அவர் ஆசீர்வதிப்பார்னா, என்ன வழியா இருந்தாலும் சரி, என் பேர் வேதனையா இருந்தாலும் சரி, என் பேர் இல்லாம இருந்தாலும் சரி, என் பேர் தரித்திரமா இருந்தாலும் சரி, என்னையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவருடைய நேச்சரை வந்து ஆசீர்வதிக்கிற கடவுள். பிரியமானவர்களே, அவருடைய குணமே ஆசீர்வதிக்கிற கடவுள், அவர் குணமே சுகமாக்குகிற கடவுள். அவர் சுகமாக்குவதற்காகத்தான் இறங்கி வந்தார், அவர்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் இறங்கி வந்தார். ஆனா ஏன் பிரதர் நம்ம ஆசீர்வதிக்கப்படல? அவர் இறங்கி வந்தது எதுக்குதான்? நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் இறங்கியே வந்தார். ஆனா நம்ம ஆசீர்வதிக்கப்படல. என்ன அப்படின்னா, நம்ம மனதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சந்தேகம் கூட நம்மளுக்கு வர்ற ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துது. சின்ன டவுட் கூட நம்ம தடுத்து நிறுத்துது. இன்னும் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க எவ்வளவு விசுவாசிங்க, எவ்வளவு வேணா விசுவாசிக்கங்க. நீங்க யார் ஆபிரகாமை போல கூட விசுவாசிங்க, நீங்க வந்து ஈசாக்கை போல கூட விசுவாசிங்க, எப்படி வேணா விசுவாசி, ஏசுநாதரை போல கூட விசுவாசிங்க சிஸ்டர். உங்க விசுவாசம் எவ்வளவு பெருசா வேணா இருக்கட்டும், மூற்றுக்கத்தை கொஞ்சம் போல கூட நீங்க விசுவாசிக்கலாம். ஆனா சின்ன சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய விசுவாசம் கிரியை செய்யவே செய்யாது. பிரியமானவர்களே, சின்ன சந்தேகம் உங்க இருதயத்துல, என் பேரதான் வலின்னு இருக்கு, என் பேரதான் வேதனை இருக்கு, என்னை எப்படி கடவுள் ஆசீர்வதிப்பாரு அப்படியா யாபேஸ் யோசிச்சா? எதுவுமே யோசிக்கலங்க, நேரடியா போனதும் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை அணுகாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்ட உடனே என்ன நடக்குதுன்னா, அவன் வேண்டிக் கொண்டதெல்லாம் தேவன் அருளினார். உங்க இருதயத்துல சந்தேகமே இல்லாம, உங்க இருதயத்துல ஒரு துளி கூட டவுட்டே இல்லாம நீங்க கடவுளை நோக்கி கேட்கும் பொழுது, கடவுளை நோக்கி நீங்க துதிக்கும் பொழுது, கடவுளை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது, நான் சொல்லுகிறேன் அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில வந்து நடக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே,
ஏன்னா கடவுள் இறங்கி வந்ததே உங்களை ஆசீர்வதிக்கணுன்றதுக்காகத்தான் பிரியமானவர்களே. கடவுள் வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னே வந்தாரு. உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிதான் உலகத்துக்கு இயேசு அனுப்புனாரு பிரியமானவர்களே. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம் லூக்கா 15வது அதிகாரம் லூக்கா 15 ஒன்றுல இருந்து வாசிங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவர்களுடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, நல்லா கவனிங்க, இதில் வந்து ஒரு 3 ஓமை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? மூணு ஓமை சொல்லுவார். ஒன்று என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஆடு ஒன்று காணாமல் போயிடும். ஆடு காணாமல் போயிடும். இவங்க நம்ம பிரசங்கியார்கள்லாம் அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா, தொலைந்து போன ஆடு. இந்த கதைக்கு பேர் என்ன? தொலைந்து போன ஆடு. இன்னொரு காசு ஒன்று காணாமல் போயிடும். அதுக்கு என்ன பேர்னா தொலைந்து போன காசு. இன்னும் கீழே வச்சிங்கன்னா இன்னொரு ஸ்டோரி இருக்கும். அது என்னன்னா, அப்பாட்ட சொத்துலாம் வாங்கிட்டு போயிடுவான். அவனுக்கு பேர் கெட்ட குமாரன். என்னது? கெட்ட குமாரன். இந்த 3 கதைக்கு பேர் இதுதான். நான் கேட்குறேன், ஆடு என்ன பண்ணுச்சு சிஸ்டர்? ஆடு என்ன பண்ணுச்சு? தொலைஞ்சு போச்சு. என்ன பண்ணுச்சு? தொலைஞ்சு போச்சு. அந்த ஆடால என்ன பண்ண முடியும்? தொலைஞ்சு போக முடியும். அது தொலைஞ்சு போச்சு. இதுக்கு தொலைஞ்சு போன ஆட்டு, இந்த கதைக்கு பேர் என்ன? தொலைஞ்சு போன ஆடு. நான் கேட்குறேன், ஆடால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அது எங்கேயோ ஆடு மேய போயிருக்குது. அது எங்கேயோ காடு கண்டு தெரியாம ஏதோ ஒரு மாட்டக்கூடாத இடத்துக்கு போயிட்டு, நல்லா கவனிங்க, ஏதோ மாட்டக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏதோ ஒரு புதர்ல போயிட்டு மாட்டிக்கிச்சு. கரெக்டா? இந்த ஆடால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தொலைஞ்சுதான் போக முடியும். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஆடு மாதிரி அங்கங்க போய் அந்தந்த பிரச்சனையில சிக்கி அந்த இதுல மாட்டி, எப்படி இது வந்து மாட்டக்கூடாத ஒரு புதர்ல போய் மாட்டிக்கிட்டு தொலைஞ்சு போயிட்டுச்சோ, அதே மாதிரி நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தொலைஞ்சுதான் போக முடியும். எப்படி? தொலைஞ்சுதான் போக முடியும். நான் சொல்றேன், இந்த கதைக்கு பேரு தொலைஞ்சு போன ஆட்டின் கதை கிடையாது. நல்லா கவனிங்க சிஸ்டர், இந்த கதைக்கு பேரு தொலைஞ்சு போன ஆட்டின் கதை கிடையாது. தேடி வந்த மேய்ப்பனின் கதை. என்ன கதை? தேடி வந்த மேய்ப்பனின் கதைங்க. நீங்க எங்க வேணா தொலைஞ்சு போயிட்டு இருக்கலாம். நீங்க எந்தெந்த பிரச்சனையில வேணா சிக்கி, இந்த ஆடு எப்படி முள்ளு புதறு எது எங்க தாண்டாம கரடு பொருளாம் தாண்டி போய் யாருக்குமே தெரியாத இடத்துல போய் எப்படி சிக்கி கொண்டதோ, அதே மாதிரி நீங்க பிரச்சனைகள்ல மாட்டி, கஷ்டத்துல மாட்டி, இல்லாமையில மாட்டி, நெருக்கத்துல மாட்டி, எதையோ காணாம போன இடத்துல கூட நீங்க போயிருந்தாலும், இந்த கடவுள் உங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற கடவுளா இருக்கிறார். இது தேடி வந்த மேய்ப்பனின் கதை. புரியுதா சிஸ்டர்? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்து உங்க இருதயத்துல மாற்றத்தை கொண்டு வாங்க, உங்க எண்ணத்துல மாற்றத்தை கொண்டு வாங்க. நீங்க எங்க போயிருந்தாலும், நீங்க எந்த கஷ்டத்துல போயிருந்தாலும், எங்க இல்லாமல போயிருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் சிக்கியிருந்தாலும், இந்த கடவுள் அவருடைய சொந்த இடத்தை விட்டுட்டு உங்களுக்காக எனக்காக அவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அந்த இடத்தை விட்டுட்டு அவர் இறங்கி வந்து உங்களுக்காக என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக வருகிற கடவுளா இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க எங்க வேணா தொலைஞ்சு போயிட்டு இருக்கலாம், எங்க வேணா மாட்டிட்டு இருக்கலாம், எங்க வேணா போய் சிக்கிட்டு இருக்கலாம். அந்த ஆடை போல, அந்த காசை போல, அந்த மனுஷனை போல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களை தேடி வருகிற கடவுளா இருக்கிறார். உங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற கடவுளா இருக்கிறார். அவர் இருக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா, அங்க பிதாவோட அவரோட வலது பாரிசத்துல கொடான கொடி தூதர்களுடைய அந்த வசதியோட அவர் அங்கேயே இருந்திருக்கலாம். ஏன் இறங்கி வந்தார் அப்படின்னா, உங்களையும் என்னையும் விலைக்கரைய கொடுத்து மீட்டெடுப்பதற்காக தேடி வந்தார். பிரியமானவர்களே, அதே மாதிரி மத்தேயு 13வது அதிகாரம் 45வது வசனம் நான் சொன்னேன் இல்லையா, வாசிங்க. அது என்ன அப்படின்னா, அதுல வந்து போட்டிருக்குது, ஒரு முத்தை வாங்குறதுக்காக ஒரு வியாபாரி, ஒரு விலையுயர்ந்த முத்தை பார்த்துறான் ஒரு வியாபாரி. அந்த முத்தை வாங்குறதுக்காக அவன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து
நீ வாசிச்சு பாருங்க, மத்தேயு 13:45 வாசிச்சு பாருங்க. அவன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து அந்த வியாபாரி என்ன பண்றான்? அவன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து அந்த முத்தை வாங்குறதுக்காக வர்றான். இவங்க நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து நம்ம கடவுளாகிய இயேசுவை, அது நல்ல முத்தை, பரிசுத்த முத்தை நம்ம தேடணும். நம்மகிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து எப்படி நம்மகிட்ட இருக்கிற எல்லாம் என்கிட்ட விற்கிறது எதுவுமே இல்லையே, ஏதாவது இருந்தால் தானே விற்கிறதுக்கு. நான் என்னட்ட நல்லா கவனிச்சுட்டேன், என்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வித்து அவர் வாங்கிட முடியுமா? வாங்கிட முடியுமா பிரதர்? உங்ககிட்ட இருக்கிற ஒரு சொத்தை எல்லா சொத்தையும் வித்துட்டு வந்து ஏசுநாதரை வாங்கிடுவீங்களா? வாங்கிட முடியுமா? எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டாங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசுநாதரை வந்துருங்க, அந்த பரிசுத்த முத்தை வாங்குறது எப்படி? இந்த வியாபாரி அவன் தேடி ஓடி ஆடி அலைஞ்சு எல்லா சொத்தையும் வித்துட்டு அந்த முத்தை வந்து எப்படி வாங்கினானோ அதே போல நீங்க அந்த பரிசுத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளணும், ஏசுநாதரை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, இது நீங்க பண்ற விஷயம் கிடையாது. நல்லா கவனிங்க, நீங்க உங்ககிட்ட தான் விற்கிறதுக்கு தான் எதுவுமே இல்லையே, யாரும் இருந்தா தான் விற்கிறதுக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லையே, இருந்தா தான் வித்துட்டு போய் வாங்குறதுக்கு. நான் சொல்றேன், எல்லாம் இருக்கிற ஒரு ஆள் தான் விற்க முடியும், எல்லாம் இருக்கிற ஒரு ஆள் தான் விற்க முடியும். அந்த முத்து யாரு அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, அந்த விலையேர்ந்த முத்து யாரு அப்படின்னா நீங்களும் நானும் தான் பிரதர். அந்த விலையேர்ந்த முத்து உங்களையும் என்னையும் அவரை வந்து பாதுகாக்கணும், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கணும். இந்த உங்கள் விலையேர்ந்த முத்தாகி உங்களை எடுக்கணும், உங்களை வந்து ஆசீர்வதிக்கணும், உங்களை கூட்டு போகணும் அப்படின்றதுக்காக அவர் தெரிந்த எல்லா மேன்மையும் துறந்து எல்லாவற்றையும் விட்டு அவர் மேல இருந்த எல்லா வசதிகளையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சிலுவையில நீங்க தான் முத்து, உங்களை வந்து அவர் வாங்கிக்கணுன்றதுக்காக எல்லா சுகங்களையும் விட்டு எல்லா வசதிகளையும் விட்டு எல்லா தேவைகளை எல்லாத்தையும் விட்டு அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இதோ பூமியில இறங்கி வந்து விலைக்கிரயம் செலுத்தி உங்கள் முத்தாகிய உங்களை தூக்கி கொண்டு செல்கிறார். பிரியமானவர்களே, என்ன அப்படின்னு கவனிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்காக உங்களை மீட்டெடுக்கணுன்றதுக்காக உங்களை பிசாசின் பிடியில இருந்து தூக்கி எடுக்கணுன்றதுக்காக அவர் எந்த லெவலுக்கு இறங்கி வர தயாராக இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம். பிரியமானவர்களே, அது அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னைத்தானே சிலுவை அடிக்க கொடுக்கிறாரு. எதற்காக என்றால் விலையுயர்ந்த முத்தாகிய உங்களை அவர் பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் இறங்கி வருகிறார். பிரியமானவர்களே, நான் சொல்றேன், நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்க மேல எந்த அளவுக்கு அவர் அன்பு வச்சிருந்தாரு அப்படின்னா, உங்க மேல எந்த அளவுக்கு அவர் அன்பு வச்சிருந்தாரு அப்படின்னா, என் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தாரு அப்படின்னா, அவர் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி உங்களை மீட்டெடுப்பதற்காக அவர் இறங்கி வருவார் என்று யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, அப்படி இருக்கும் பொழுது உங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் போய்விடுவீர்களா? உங்களுடைய சுகம் இல்லாம போயிருமா? ஆரோக்கியம் இல்லாம போயிருமா? நான் கேட்கிறேன், அவருடைய ஒட்டு மொத்தத்தையும் மேல விட்டுட்டு எனக்கு எந்த சொந்தமும், எனக்கு எந்த ஒரு சுகமும் வேணாம், எனக்கு ஒரு எந்த ஒரு வசதிகளும் வேணாம்னு விட்டுட்டு சொந்த குமாரனை அனுப்பி உங்களை மீட்டெடுக்கிறதுக்காக அனுப்புகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் எனக்கு கடவுள் ஆசீர்வதிக்கிறது எனக்கு சித்தமா, கடவுள் எனக்கு சுகம் கொடுக்குறது எனக்கு சித்தமா அப்படின்னு சந்தேகத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் வந்து தூக்கி எடுக்கப்பட வேண்டும் என்றால், நான் சொல்லுகிறேன், முதலிலே ஒரு இருதயத்தில் இருக்கிறதான சந்தேகங்களை அகற்றி விடுங்கள். பிரியமானவர்களே, எப்படி சந்தேகம் இருக்கக்கூடாது. கடவுள் என்னை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? கடவுள் என்னைய ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே உடனே இருதயம் ஃபுல்லா, நல்லா கவனிங்க, அப்பதான் சபைக்கு போயிட்டு வசனம் கேட்டு வர்றீங்க, நல்லா இருதயம் ஃபுல்லா வசனத்தால் நிறைஞ்சிருக்குது, இருதயம் ஃபுல்லா வசனத்தால நிறைஞ்சிருக்குது. அப்பா இனிமேல் நான் கடவுளை விசுவாசிக்க போறேன், கடவுள் எனக்காக தன்னோட உயிரையே கொடுத்துருக்கிறாரு, கடவுள் எனக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, நான் வந்து முத்து மொத்தத்தையும் வித்துட்டு அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை வந்து காப்பாத்துறதுக்காக கடவுள் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார், வசனத்தை நான் கேட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன உடனே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, யாராவது ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க, சொன்ன உடனே இருதயம் ஃபுல்லா கவலை, இருதயம் ஃபுல்லா கவலை, அதே பிரச்சனையை யோசிக்கிறது, அதே பிரச்சனையை சிந்திக்கிறது, திரும்பி அந்த பிரச்சனையை குறிச்சா கவலை பெருசாகி ஒரு பயம், ஐயோ இது இப்படி நடந்துருமோ, இது இப்படி நடந்துருமோ, இல்லை அது அப்படி நடந்துருமோன்னு ஒரு பயம். அப்புறம் கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த பயத்தோட அப்படியே இருந்துறது இல்லை, பயம் அப்படியே மன அழுத்தத்தை உண்டு பண்ணுது.
பயம் என்ன பண்ணும்? மன அழுத்தம், மைண்ட் ப்ரெஷர், அதையே சிந்திக்கிறது, அதையே யோசிக்கிறது, அதையே சிந்திக்கிறது, அதையே யோசிக்கிறது, மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். அப்புறம் அப்படியே கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கவலை பெருசி பெருகி 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 அந்த கவலையே இருதயம் ஃபுல்லாக அசலாக இருந்த இருதயம் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? கவலையே ஃபுல்லாக, கவலையே இருதயம் ஃபுல்லாக என்ன ஆயிடுது? ஒரே கவலை கவலை கவலை. கவலை என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா கவனிங்க, கவலை ஒரு பயமாக உருவாகுது இருதயத்தில். எப்படி கவலை என்ன ஆகுது? பயமாக மாறுது, பயமாக மாறுது. பயமானவங்க என்ன பண்ணுதுன்னா மைண்டில் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது, இருதயத்தில் மனசில் இருதயத்தில் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. என்ன ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னா, அதாவது மன அழுத்தம் உருவாகுது. என்ன மன அழுத்தம் உருவாகுது அப்படின்னா, எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர போகிறோம், எப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர போகிறோம் அப்படின்னு ஒரு மைண்டில் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது, மனசில் ஒரு அழுத்தம் கிரியேட் ஆகுது. அழுத்தம் கிரியேட் ஆனவொடனே என்ன ஆகுது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரு மன சோர்வு உண்டாகுது. எப்படி மன சோர்வு உண்டாகுது, மன சோர்வு உண்டாகுது. மன சோர்வு உண்டான உடனே அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கும் பொழுது, ஒருவேளை நம்ம தான் இந்த ஏதோ ஒரு தீமை யாருக்கும் பண்ணிட்டோமோ, யாருக்காச்சும் ஒரு தீங்கு பண்ணிட்டோமோ, இல்லை யாருக்காச்சும் தேவையில்லாத பிரச்சனை நம்ம தான் பண்ணிவிட்டோமோ, அதனால தான் இந்த தீங்கு எனக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி, எப்படி ஒரு கவலை வந்துச்சுங்க. முதல்ல அந்த கவலை என்னாச்சு அப்படின்னா பயமா மாறிச்சு. இந்த பயம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அப்படி ஒரு பெரிய மன அழுத்தத்தை கிரியேட் பண்ணி, ஒரு பெரிய ப்ரெஷரை கிரியேட் பண்ணி, அப்புறம் ஒரு குற்ற உணர்வை கொண்டு வருது இதயத்துல. இதெல்லாம் நீங்க கேட்டு வசனம் கேட்டுட்டு தான் வந்திருக்கீங்க, சபைக்கு போயிட்டு தான் வந்திருக்கீங்க. ஆனா வசனத்தை யோசிக்க முடியல, வசனத்தை சிந்திக்க முடியல, வசனம்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கவலை வந்துருச்சு, கவலைக்கு அப்புறம் பயம் வந்துருச்சு, மைண்டு ப்ரெஷர் ஆயிடுச்சு, குற்ற உணர்வு வருது, அப்புறம் பொறாமை, பாதுகாப்பு வருது, பொறாமை வருது. இப்படியே கவனிச்சிங்க அப்படின்னா கோபம் வருது. யாரும் ஒருத்தங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கோபமா பேசுறது, நம்மளே அறியாம நம்மளே கோபமா. ஏன்னா அந்த பிரச்சனை போட்டு நம்மளை ப்ரெஷர் பண்ணுது அந்த அளவுக்கு. எப்படி அந்த பிரச்சனை நம்மளை போட்டு ப்ரெஷர் பண்ணுது, அந்த பிரச்சனை நம்மளை யோசிக்க வைக்குது, அந்த அளவுக்கு சிந்திக்க வைக்குது, கோபப்பட வைக்குது. எப்படி கோபப்பட வைக்குது. இந்த அளவுக்கு அந்த ஒரு பயம்ன்றது வந்து ஆழமா உங்க இருதயத்துல வேறு போட்டுருச்சு அப்படின்னா, நல்லா கவனிங்க, பயம்ன்றது உங்க ஆழமா வேறு போட்டுருச்சு அப்படின்னா, அது வெளியில வரும்போது, ஒரு மரம் வேறு போட்டுச்சுன்னா வெளியில எப்படி இலைகள்லாம் நல்லா பச்சை பசேன்னு இருக்குதா? மரம் வேறு போட்டுச்சுன்னா எப்படி இருக்கு? வெளியில பச்சை பசேன்னு இலைகள் இருக்குது, என்ன பண்ணுது? பூக்குது, காய்க்குது, பலன் கொடுக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த பயம்ன்ற ஒரு இருதயத்தில் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வேறு போட்டுருச்சு அப்படின்னா, இந்த பயம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வை கொடுக்கும், மைண்ட் ப்ரெஷரை கொடுக்கும், பொறாமையை கொடுக்கும், கோபத்தை கொடுக்கும், வெறுப்பை கொடுக்கும், அவமானத்தை கொடுக்கும். நம்ம தான் இதை பண்ணிட்டோமோ, நம்ம தான் அதை பண்ணிட்டோமோ, நம்ம தான் இவங்களுக்கு இப்படி பண்ணதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி இந்த மைண்ட் வந்து உங்களை அந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணும். நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பிரச்சனையே யோசிக்காம, அந்த பிரச்சனையே சிந்திக்காம, அந்த பயத்தை இருதயத்தில் கொண்டு வராம, கவலையை இருதயத்தில் கொண்டு வராம, அந்த மைண்ட் ப்ரெஷரை உணராம, நீங்க கடவுள் வந்து எனக்காக அந்த பூமியில இறங்கி வந்திருக்கிறார், மொத்த அவர் அன்பை எனக்காக செலுத்தி இருக்கிறார், அவர் ஒட்டுமொத்த அன்பையும் என் மேலதான் வச்சிருக்கிறாரு. அவர் ஒட்டுமொத்த அன்பை யார் மேல வச்சிருக்கிறாரு? என் மேலதான் வச்சிருக்கிறாரு. என்னைய மீட்டெடுக்கும்படியாகத்தான், நல்லா கவனிங்க, என்னைய மீட்டெடுக்கும்படியாகத்தான் அவருக்கு இருந்த எல்லா வசதிகளையும், பரலோகத்தில் இருந்த எல்லா வசதிகளையும், தூதர்களுடைய ஆராதனையெல்லாம் விட்டுட்டு அவர் இங்கே இறங்கி வந்தார் என்ற சிந்தனை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, நான் சொல்லுகிறேன், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்ததுல இருந்தாலும் அந்த பயத்தை தூக்கி எறிந்து விட்டு, அந்த பிரஷரை, மைண்ட் பிரஷரை தூக்கி எறிந்து விட்டு, அந்த பொறாமைகளை தூக்கி எறிந்து விட்டு, அந்த கோபத்தை தூக்கி எறிந்து விட்டு, கடவுளுடைய அன்பை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் பிரியமானவர்களே. கடவுளுடைய அன்பை நீங்க உணர ஆரம்பிக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, எப்படி பயம் இருதயத்துல வேறு போட்டுச்சுன்னா, பொறாமை வெளிப்படுத்துது, கோபத்தை வெளிப்படுத்துது, மைண்ட் பிரஷரை வெளிப்படுத்துது. இந்த மாதிரி பயம் இருதயத்துல வேறுபட்டுச்சுன்னா, ஒரு மரம் வேறுபட்டு பலனை கொடுக்குற மாதிரி பயம் வேறுபட்டுச்சுன்னா பொறாமை, மனசோர்வு, மைண்ட் ப்ரெஷரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குது. அதே மாதிரி நீங்க இதையே சிந்திச்சு, இதையே யோசிச்சு, இதையே பண்ணும் பொழுது நீங்க இறுதியில என்ன ஆகுறீங்க அப்படின்னா, அந்த மனசோர்வுக்கு அடிமையாகி, அந்த மன அழுத்தத்துக்கு அடிமையாகி, உங்க மனதுல எந்த ஒரு மாற்றமுமே உண்டாகாம, மாற்றம் உண்டாகுது, அந்த நெகட்டிவா உண்டாகுது. மாற்றம் எப்படி உண்டாகுது?
நெகட்டிவா மாற்றம் உண்டாகுது. இதனால கோவப்படுறீங்க, குடும்பத்துல பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனை என்ன பண்ணுது, உங்க பிரச்சனைகளை மேலும் 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 பெருசாக்கி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை, சகோதரன் சகோதரிக்குள்ள சண்டை, இப்படியே அந்த பிரச்சனை அந்த சின்ன பயன்ற வேர் போட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா பிரச்சனையாக்கி கடைசியில பெரிய ஒரு போராட்டத்துல போய் உங்களை முடிய பண்ணுது. நான் சொல்லுகிறேன், இதை யோசிக்காம, இதை சிந்திக்காம, இதை விட்டுட்டு நீங்க கடவுளுடைய அன்பை யோசிச்சீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, கடவுளுடைய அன்பை யோசிச்சீங்க அப்படின்னா, அந்த அன்பை உங்க இருதயத்துல வேறு போடுறதுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா, சிஸ்டர் சொல்றது புரியுதா? அந்த அந்த பயத்தை உங்க இருதயத்துல வேறுபட இடம் கொடுக்காம, இந்த அன்பை உங்க இருதயத்துல, என் கடவுள் எனக்காக இறங்கி வந்தார், கடவுள் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், கடவுள் எனக்காக நித்தியஜீவனை வைத்து வைத்திருந்தார், கடவுள் என்னை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் உலகத்துல இறங்கி வந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, சிந்திச்சீங்க அப்படின்னா, உங்கள் ஆத்மா எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறதோ, யோவான் 3ஆம் அதிகாரம் 3 யோவான் 1ஆவது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உன் ஆத்மா எந்த அளவுக்கு வாழ்ந்து, பிரியமானவனே உன் ஆத்மா, சொல்லுங்க சிஸ்டர், தெரியாத வசனம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. நான் சொல்றேன், உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு வாழ்ந்துருக்குதோ, உங்க இருதயம் எந்த அளவுக்கு வாழ்ந்துருக்குதோ, அதனால உங்க மன அமைப்பை குறித்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு வாழ்ந்துருக்குதோ, உங்க மனம் பொறாமையில வாழ்ந்திருந்தா, உங்க மனம் பயத்துல வாழ்ந்திருந்தா, உங்க மனம் இல்லாமையில வாழ்ந்திருந்தா, உங்க மன தரித்திரத்தில் வாழ்ந்திருந்தா, அது இன்னும் பெருகி 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 நெகட்டிவான சிந்தனைக்கு கொண்டுட்டு போயிட்டு உங்களை அழிவுக்குள்ளாக கொண்டு போகும். அதே உங்களுடைய மனம் அன்பாக நிறைஞ்சிருந்தா, இயேசு கிறிஸ்து தேவன் எப்படி அன்பாக இருக்கிறாரோ அந்த தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார், அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ளாக இருக்கிறது. எப்படி நீங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ, அவர் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ, இயேசு இடத்துல இருக்கிறார் நீங்க நம்புறீங்களோ, அப்பொழுது அந்த இருதயம் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது நீங்க பயப்படாம, கவலைப்படாம நீங்க அன்பை யோசிங்க, கடவுளுடைய அன்பை யோசிங்க. அவர் உங்க மேல அன்பு வச்சதன் காரணமாகத்தான் அவருக்கு இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, அதே அன்பு வைத்த கடவுள், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற அந்த கடவுள் உங்க இருதயத்துக்குள்ளாக கூடி கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஒவ்வொரு மனதிலும் அன்பால் நிரம்பி இருக்கிறார் கடவுள். இந்த அன்பை நீங்க யோசிக்கும் பொழுது, இந்த அன்பை நீங்க சிந்திக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, எப்படி பயத்தை யோசிக்கும் பொழுது அந்த பொறாமை இல்லாம தரித்திரம், கஷ்டம், வேதனை இதெல்லாம் வருதோ, அதே மாதிரி நீங்க அன்பை யோசிச்சீங்க அப்படின்னா, அன்பை யோசிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, ஒரு பாதுகாப்பா உணர்வீங்க. அன்பை யோசிச்சீங்கன்னா எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும் சிஸ்டர்? எப்படி பயம் ஸ்ட்ராங்கா வேறு போட்டுச்சுன்னா அது ஒரு மைண்ட் ப்ரெஷரை கிரியேட் பண்ணுதா பிரதர்? அதே மாதிரி அன்பு உங்களுக்குள்ளாக இருந்து அன்பு வேறு போட்டுச்சு அப்படின்னா, நான் சொல்றேன், மைண்ட் ப்ரெஷரா கிரியேட் ஆகாது, மன அமைதி கிரியேட் ஆகும். எப்படி? அன்பு இருதயத்தில் வேறு போட்டுச்சு அப்படின்னா மன அமைதி கிரியேட் ஆகும், மன மகிழ்ச்சி கிரியேட் ஆகும், ஒரு பாதுகாப்பா உணர்வீங்க, சந்தோஷமா உணர்வீங்க, மகிழ்ச்சியா உணர்வீங்க. எனக்கு ஒரு அன்பு இருக்குது, கடவுளை மேல அன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு உணரும் போது ஒரு நிறைவு உண்டாகும். உங்களுக்கு வெளிப்புறமாகவோ காசு பணம் எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனா மன நிறைவு உண்டாகும், மன அமைதி உண்டாகும். ஆனா மனதுல மகிழ்ச்சி உண்டாகும் பொழுது, நல்லா கவனிங்க, மனதுல மகிழ்ச்சி உண்டாகும் பொழுது தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் சொல்றேன், மகிழ்ச்சி உண்டாகும் பொழுது, சந்தோஷம் உண்டாகும் பொழுது, அன்பு உங்க இருதயத்தில் இருக்கும் பொழுது தன்னால சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ச்சியா உங்கள் மூலமாக மகிழ்ச்சியா இருக்க பண்ணுவீர்கள். அன்பு நீங்க அடுத்த உயர்ல செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அன்பு உங்க இருதயத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, எப்படி இயேசுவானவருக்குள்ளாக அன்பு இருந்ததோ அதே போல உங்களுக்குள்ளாக அன்பு இருக்கும் பொழுது நீங்களும் ஒரு குட்டி இயேசுவாக உலாவர ஆரம்பிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, பிரச்சனை எங்க இருக்குன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, உங்க வீட்டுல இல்ல, உங்க பேர்ல இல்ல, உங்களுடைய இடத்துலயோ, உங்களுடைய நிலத்திலயோ, இல்ல உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டே கிடையாது. நான் சொல்லுகிறேன், பிரச்சனை உங்க இருதயத்தில் இருக்கிறது. உங்க இருதயம், உங்க மன அமைப்பு எப்படி இருக்குது? அது பயத்துல வேறுபட்டு இருக்குதா, இல்ல
தரித்திரத்துல, இல்லாமையில, கஷ்டத்துல வேறுபட்டிருக்குதா, இல்ல அன்புல, மகிழ்ச்சியில, சந்தோஷத்துல இதுல வேறுபட்டிருக்குதான்றத நீங்கள் ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், நீங்கள் வேதனை இல்லாமல் வேதனை இல்லாம ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க வேணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா, அதாவது கஷ்டம் இல்லாம நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா, நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை போல அன்பிலே வேறுபடுகிறவர்களாய் நீங்கள் வளர வேண்டும் பிரியமானவர்களே. நீங்க வேதனையில, இல்லாமல, தரித்திரத்துல இருந்தீங்க அப்படின்னா, கஷ்டத்துல இருந்தீங்க அப்படின்னா, சந்தேகத்துல இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய விசுவாசம் வேலை செய்யவே செய்யாது. நீங்க எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கலாம். ஆபிரகாம் சொல்லிட்டாரு, அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அவனை மனாத்தனையா பெருக்க பண்ணுவேன், இந்த வெள்ளி நட்சத்திரங்களை போல அவனை பெருக்க பண்ணுவேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அந்த ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களாலும் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்க நம்பி விசுவாசிச்சா கூட உங்க இருதயத்துல சந்தேகம் இருக்கு, அது எப்படி நடக்கும், அது எப்படி மாறும், அது எப்படி முடியும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம் இல்லாமல் போகிறது பிரியமானவர்களே. ஆனா அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்ப சொந்தமா மாறுது அப்படின்னா, உங்க இருதயத்துல சந்தேகம் வரும்போது கூட, உங்க இருதயத்துல பயம் வரும்போது கூட, நீங்க எழுந்து நின்று கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே தன்னுடைய சொந்த குமாரனை உலகத்தில் அனுப்பி என் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று நீங்கள் நம்பும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு இவ்வளவாய் அவரை தந்தரில் இந்த உலகத்திலே அவர் அன்பு கூர்ந்தார் பிரியமானவர்களே. அதை நீங்க நம்பும் பொழுது, அதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தும் கடவுள் உங்களை தூக்கி எடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. யாபேசு அவன் பேர்ல இல்ல பிரதர் பிரச்சனை, அவன் பேர்ல பிரச்சனை இல்லை, அவன் பேர் வச்ச அவங்க அம்மா மனசுல இருந்த பிரச்சனை தான் அவனுக்கு பேரை வழி வைக்க வச்சுச்சு. புரியுதா பிரதர்? எதுக்கு அவன் வழி வச்சான்னா, அவன் மன அமைப்பு வேதனையில இருந்துச்சு, அவனோட மைண்ட் செட்டு கஷ்டத்துல இருந்துச்சு, வழியில இருந்துச்சு. அதனால அவனுக்கு என்ன பேர் வச்சுட்டா? வழி பேர் வச்சுட்டா. யாக்கோபோட பேர்ல இல்ல பிரதர் பிரச்சனை, அவனுடைய மனசுல தான் பிரச்சனை. அவனை கூப்பிடும் போதெல்லாம் எல்லாரும் யாக்கோபு 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 கூப்பிட்டாங்க. என்ன அப்படின்னா, அவன் ஏமாத்துக்காரன் திருடே அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனா அவன் மனசுல இல்ல, அவன் பேர்ல இல்ல பிரச்சனை, அவங்க கூப்பிட்ட பேர் வச்ச அந்த மனிதர்களுடைய மனதில் இருந்தது பிரச்சனை. அப்படின்னாங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க உங்க குழந்தைகளை கூப்பிடும் பொழுது, நீங்க உங்க குழந்தைகள் பேர் சொல்லி அழைக்கும் பொழுது, நல்ல பேர் சொல்லி அழைங்க. டே நல்லவனே இங்க வாடா, டே நீதிமானே இங்க வாடா, டே கோடீஸ்வரனே இங்க வாடான்னு சொல்லி அழைச்சு பாருங்க. உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதா இருக்கிறது பிரியமானவர்களே. நான் சொல்றேன், உங்க விசுவாசம் எவ்வளவு இருந்தாலும் அந்த விசுவாசம் கிரியை செய்யணும் அப்படின்னா, உங்கள் இருதயம் கடவுளுக்கு நேராக திறந்த வண்ணமாக அன்பை கொட்டுகிற இருதயமாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அம்மாவை எழுந்திருப்போம். இந்த உலகத்துல தாய்க்கு பார்வைக்கு அவன் அற்பமான காரணம் கட்டப்பட்டாலும், ஆனால் தாயுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன? சொந்த பிள்ளையே சொந்த தாய் வழி என்று கூப்பிட நிலைக்கு தள்ளப்பட்டு, நான் சொல்லுகிறேன், இந்த சமுதாயம் கூட இப்படிப்பட்ட ஒரு கொச்சைப்படுத்த நிலையில் உங்களை வேதனைப்படுத்தி அழைக்கலாம். ஆனால் ஒன்று, பரலோகம் நம்மை அழைக்கிறது அவருடைய பிள்ளை நீதிமான் என்று அழைக்கப்பட்டது. அப்போ நீதிமான் பிள்ளை என்றால் என்ன? எல்லா விதமான உத்தரவாதத்துக்கும் நாம் சொந்தக்காராக இருக்கிறோம். அப்போ நம்முடைய பெயர் எப்படி பதிவாகியதோ அதே மெத்தடில் இந்த மறுபிறப்பில் அதே மாதிரி இந்த பூமியில் நீதிமானாக தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் உலா வந்து எல்லா விதமான ஆஸ்திகளுக்கும் நீங்கள் நான் சொந்தக்காரராக வாழ்வதற்கு இந்த விசுவாசத்தை தேவனுக்கு நேராக நாம் நிலைப்படுத்துவோம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். காண்பித்த வெளிச்சங்களுக்காக நன்றி, வெளிப்பாடுகளுக்காக நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.